தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ நம்மளே வந்து நம்ம லைட்டிங் ஸ்டுடியோ லைட்டிங் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் இருந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து வெறும் ₹200 நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போகலாம். வெறும் ₹200 எப்படி ப்ரோ நான் வந்து லைட்டிங் ஸ்டுடியோ லைட்டிங் வந்து கொண்டு வர முடியும்? ஸோ இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ லைட்டிங் வந்து ஸோ நான் வந்து இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செலவு பண்ணதுன்னு பார்த்தா வெறும் ₹200. அதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். இதான் கைஸ் நான் சொன்னது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எல்போ மொத்தம் 1, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4. ஸோ 4 எல்போ வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு 1, 2, 3 டீ வந்து தேவைப்படும். ஸோ இந்த லென்த்தை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஈக்குவலாக. ஸோ இது வந்து நான் வந்து 12 mm வச்சுருந்தேன். 12, அப்புறம் 12. ஸோ உங்களுக்கு டீயில் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு லைட்டுக்கு. ஸோ இந்த லைட்டை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும் நார்மலாக லைட் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஸோ லைட் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அரௌண்ட் 550 கிட்ட வருது. பட் இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி தான். இன்சுலேஷன் டேப்பு, பைப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ, ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ₹100 தான் வந்துச்சு. ஸோ ₹100 பல்பு. ஸோ டோட்டலாக ₹200 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ பல்பை வந்து ஒரு செலோ டேப் அடித்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இது வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பல்பை வந்து நார்மலாக ப்ளக் ஹோல்டர் வச்சு ஸோ நான் வந்து அங்கே ப்ளக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது அழகாக உட்காந்துரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட லைட்டிங் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ப்ளக் இங்கே வந்து ப்ளக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த ஸோ லெஃப்ட்டில் வந்து இது வந்து வைஃபை பல்பு, அது வந்து ஒரு எமர்ஜென்சி பல்பு. ஸோ இப்படி தான் வந்து நான் லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட்டிங் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். மெயினாக அந்த வீடியோ பண்ணுற பர்பஸே வந்து உங்களுக்கு நிறைய செலவு பண்ண தேவையில்ல. ஸோ இதை இன்னும் நீங்கள் வந்து இது சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி இதை கவரும் பண்ணிடலாம். ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது வந்து 9 வாட்ஸ் பல்பு, உங்களுக்கு 7 வாட்ஸு. ஸோ இந்த 2 பல்பும் வேண்டாம். ஸோ நான் வெறும் இந்த பல்ப் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் சென்டர். ஸோ இப்படி தான் நீங்கள் லைட்டிங் வந்து ஈஸியாக வீட்டில் இருந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு லென்த் பைப்பு அதை வந்து ஆக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பல்பை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளக்கில் வந்து ப்ளக்கிங் பண்ணிடுங்க. ஸோ ப்ளக்கிங் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டரில் வந்து நீங்கள் நான் சொன்ன செட்டப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கேமரா பக்கத்தில் ஒரு லைட் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு லைட்டு, ஸோ இப்போ நீங்கள் எனக்கு லெஃப்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த லைட்டு வந்து ஸோ நான் வந்து எமர்ஜென்சி லைட்டு வீட்டில் யூஸ் பண்ணேன். அதை அங்கே தொங்க விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ரைட் சைடில் வந்து ஆர்ஜிபி லைட்டு. ஸோ ஆர்ஜிபி லைட்டுன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வைஃபைல ஒர்க் ஆகல ஒரு 7 வாட்ஸ் பல்பு தான் நான் வந்து ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் கலர் ஸ்கீமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் லைட்டிங் வந்து செட்டப் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. இந்த 2 லைட்டுமே தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 லைட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவே வெறும் ஒரு லைட்டு கேமராக்கு பக்கத்தில் என்னுடைய ஃபேஸ் அடிக்கிற மாதிரி ஒரு லைட் வச்சு செட்டப் பண்ணலாம். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நான் ரிங் லைட் சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 4000 கிட்ட. ஸோ 18 inch ரிங் லைட் வந்து 4000 கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ 4000 ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. சரி 4000 அது ஒர்த்தாக இருந்தால் கூட ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே அப்படிங்கிற நம்ம வாங்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ 18 inch தான் வாங்கணுமா, நீங்கள் கம்மியாக வாங்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நம்மளோட ரூமுக்கு நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து 18 inch தான் இருக்கணும்.
ஸோ இல்லை நான் வந்து டிக்டாக் வீடியோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்க அந்த வியூவிங் ஆங்கிள் வந்து கொஞ்சம் தள்ளி. ஸோ இன்னும் வந்து ரிங் லைட்டை வச்சு நீங்கள் பண்ணோம்னா இன்னும் க்ளோஸ்அப்பில் போகணும். ஸோ உங்களோட லூமன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரொஜெக்டிவிட்டி நிறைய சொல்லியிருக்கேன் லூமன்ஸ்னால் என்ன இருக்கிறது. ஸோ பிரைட்னஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிரைட்னஸ் வந்து 9 வாட்ஸ் பல்ப் வந்து நான் மாற்றிருக்கேன் ஹோல்டரில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி செட்டப் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செட்டப் பண்ணி 200 ருபீஸை நீங்கள் லைட்டிங் செட்டப் பண்ணிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் டிப்ஸ் எல்லாம் வந்து சேனலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான